Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 26, Zeph and Sanji's dream, the illusory all blue. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த ஜின்னு ஜெஃபோட தலையிலேயே கன் வச்சிட்டான்ல. நம்ம லூஃபி எல்லாம் செம்மையா பீதி ஆயிட்டான். என்னதான் இந்த ஜெஃப் இதுக்கு முன்னாடி பெரிய பைரட்டா இருந்தாலும் இப்ப ஒரு சாதாரண குக்கு, அதனால பொக்குன்னு போட்டான்னா பிரெயின் பக்குன்னு வெளியில வந்துரும். இந்த ஆளை காப்பாத்தணும்னா அத்தனை பேரும் சண்டை போடாம கொய்யட்டா வெளியில போங்கம்மா, ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே கொல்றதுக்கு ஜின்னுக்கு இஷ்டம் இல்லையாமா. இத சொல்லும் போதே எல்லாத்தோட மூஞ்சிலையும் சம பீதி. ஆனா சஞ்சி ஸ்டைலா சிகரெட்டை வாயில வச்சு அதெல்லாம் முடியாதுமா ஜின்னுக்கு செம ஷாக் ஆகும். அட அதோட விடலையே அந்த ஜெஃப உசுப்பேத்தி விடுவான். ஏயா கிளபோல்டு நீ எல்லாம் ஒரு ஃபைட்டிங் குக்கான்னு. உடனே அவரு பொடிப்பையெல்லாம் எனக்கு கிளாஸ் எடுக்க வந்துட்டானே பாரு. உடனே அவன் காண்டாயி கத்துவான், என்ன பார்த்து பொடிப்பையங்கிற, எங்க இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்ட, நான் என்ன சின்ன பையனான்னு தொண்டைகளியா கத்துவானு. அத்தனை பேரும் சஞ்சியை பார்த்து செம காண்டாவாங்க. ஏன்னா ஓனர் தலையில கன்னு வச்சிருக்காங்க. இந்த நிலைமையில வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறான்ல அந்த மாலை அதோட விடல. ஜின்னு கிட்ட கண்ணை ஏன் தலையில வைய அவர் தலையில வைக்காதாமா. உடனே லூஃபி பதறுவான், அட முட்டா பையல நீ செத்துருவடா அப்படின்னு. அந்த டீம் இவங்களுக்கு பின்னாடி இருந்து உனக்கு மோசமா சாகணும்னா என்கிட்ட சொல்லு, நான் வேணா நல்லபடியா செஞ்சு விடுறேன், எதுக்கு போய் அவன்கிட்ட கேக்குறேன்னு அந்த தடிப்பை எந்திரிச்சு நிப்பான். அப்ப இவன் இன்னும் கம்ப்ளீட்டா மட்டை ஆகல. அதுக்கப்புறம் மிரட்டுவான் யாருமே மூவ் பண்ணக்கூடாதுன்னு. இன் கேஸ் மூவ் பண்ணீங்க ஓனர் தலை சதறிரும். உடனே ஜின்னு அப்படியே ஷாக் ஆகி பாத்துட்டு இருப்பானா. அந்த டைம் அந்த பேர்ல் மண்டையன் பாஞ்சு வந்து சஞ்சியோட மூஞ்சில ஒரே அடி, அவ்வளவுதான் அப்படியே தெரிச்சடிச்சு போய் விழுவான். லூஃபி எல்லாம் கத்துன்னு கத்துவான், ஏன்டா அவன் அட்டாக்க தடுக்காம நின்னுட்டு இருந்தான்னு. அவன் தடுத்து அட்டாக் பண்ணானா ஜெஃப சுட்டு கொண்டுவாங்கல்ல, அதான் பண்ணலாமா. ஜின்னு என்ன சொல்லுவானா, எந்த சண்டையும் போடாம நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா எல்லாரோட உயிரையும் காப்பாத்திடலாம்ல, ஏன்டா அறிவு கட்டத்தனமா பண்றேங்கிற மாதிரி திட்டுவான். அப்படின்னா ஜின்னு யாருக்குமே எதுவும் ஆயிடக்கூடாது, எல்லாத்தையும் காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கான். சஞ்சி எல்லாம் கொலை வெறியில கத்துவான். ஏன்னா இங்க இருக்க செஃப் எல்லாத்துக்குமே இந்த ரெஸ்டாரண்ட் ஒரு ட்ரெஷர் மாதிரி. அப்படி இருக்கும்போது எப்படி இதை விட்டுட்டு போக முடியும்னா முட்டா பாயலாமா. அதுக்கப்புறம் சோகமாய் என்னென்னமோ சொல்லுவான். என்னன்னா ஜெஃபோட ஆசை கனவு பவர்னு எல்லாத்தையுமே இவன் தான் கெடுத்துட்டானாமா. இதெல்லாம் சொல்லும் போது இடையில ஏதோ ஒரு பிளாஷ்பேக் மாதிரி வந்துட்டு போகும். அதனால இதுக்கப்புறம் இந்த மீசக்காரன் எதுலயுமே தோக்க கூடாதுன்னு கத்துன்னு கத்துவானா. அவரே கேட்டுட்டு செமையா ஷாக் ஆயிருவாரு. அப்போ பட்டி கத்துவான், டே சஞ்சய் கேர்ஃபுல்லா இருறான்னு. ஏண்டா என்ன மேட்டர்னு ஷாக்ல கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த பேர்ல் மண்டையும் ஓங்கி ஒரே அடி, அவ்வளவுதான் பேன்னு கீழே விழுவான். லூஃபிக்கெல்லாம் அதை பார்த்துட்டு கொலை வெறி ஆகும். ஆனா ஏன் இவன் அட்டாக் பண்ணாம இப்படி பேன்னு நிக்கிறான் தான் ஒன்னும் புரியல. அப்படி அடி வாங்கி நம்மால கீழே வில அப்படியே சஞ்சியோட பிளாஷ்பேக். அப்படியே ஒரு அருமையான அழகான கப்பல். அந்த கப்பல்ல இருக்க குக்குங்க கிட்ட நம்ம சஞ்சி பொடிப்பைய ஜாலியா பேசிட்டு இருப்பான். என்னன்னா சஞ்சிக்கு லெஜெண்டரி சீக்கு போகணும்னு ஆசை. ஆனா அங்க இருக்க குக்கெல்லாம் என்னப்பா சிலித்தனமா பேசுறாங்க. என்னன்னா அவங்களும் கடல்ல சமைக்கிற ஒரு சமையல்காரங்க தான், அவங்களுக்கும் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகணும்னு ஆசைதான். ஆனா முடிஞ்சாதானே. ஆனா நம்ம பையன் நான் கண்டிப்பா ஒரு நாள் போவேன்பா, கண்டிப்பா போவடா நீங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ கூட இருக்க ஒருத்தன் கிண்டலா, அந்த எல்லா ப்ளூ சீயுமே எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும் உனக்கு தெரியுமாடா கண்ணா, தெரியாம எப்படி போறேன்னு. அவன் கத்துன்னு கத்துவான், எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியா, எல்லாமே தெரியும்டான்னு தெளிவா சொல்லுவான். என்னன்னா ஈஸ்ட் ப்ளூ வெஸ்ட் ப்ளூ நார்த் ப்ளூ சவுத் ப்ளூன்னு எல்லா ஏரியாவை சேர்ந்த ஃபிஷ்ஷுமே அந்த ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கும். அங்க மட்டும் இவங்கள மாதிரி சமையல்காரங்க எல்லாம் போனாங்கன்னா அது அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சொர்க்கமா இருக்குமாமா. அதுதான் என்னோட கனவுன்னு சந்தோஷமா சொல்லுவான். அங்க இருக்கிற சில பேரும் இத பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க. உலகத்துல இருக்க எல்லா சீ ஃபுட்டுமே அங்க கிடைக்கும். நிறைய குக்கெல்லாம் அந்த இடத்துக்கு போய் அவங்க ஸ்கில்ல காமிக்கணும்னு பயங்கர வெறியில தான் இருக்காங்க. ஆனா அந்த இடத்துக்கு போறது ரொம்ப ரிஸ்க். பட் இருந்தாலும் ஒர்த்து தான். அப்படி இப்படின்னு நல்ல விதமா நம்மள்ட்ட பேசிட்டு கடைசியில பல்டி அடிப்பானுங்க. அதெல்லாம் ஓகே, எல்லா ப்ளூவுமே சேர்ந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி சீ இருந்தா தானே நீ போய் இந்த வேலையெல்லாம் பண்ணுவ, அப்படி ஒண்ணு இல்லன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்பாங்க. அவனுங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ளூவுமே சேர்ந்த மாதிரி ஒரு கடல் இருக்க இடம் ரொம்பவும் மிராக்கிளான ஒண்ணு. அதனால செய்யற வேலையை கொஞ்சம் யோசிச்சு பண்ணுடா தம்பி, இந்த மாதிரி பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு பகல் கனவு காணாத, இதெல்லாம் சலிப்பைய கதைங்க, போய் பிளேட்டை கழுவுற வேலையை பாரு அப்படின்னு அவனை மொக்க பண்ணி அனுப்புவானுங்க. கட் பண்ணா ரெஸ்டாரண்ட்டை கிளீன் பண்ணிட்டு இருப்பானுங்களா. அப்ப பார்த்தா கஸ்டமர்ஸ் ஏகப்பட்ட சாப்பாடை அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க. அதுலயும் சிலதெல்லாம் தொடவே இல்ல, அப்படியே இருக்கு. அதனால குக்கெல்லாம் அதை எடுத்து சாப்பிடுவாங்களா. சஞ்சி பச்சையா திட்டுவான், கஸ்டமர் விட்டுட்டு போனதை ஏன்டா நீங்க திங்கிறீங்க லூசு பள்ளிலான்னு. இப்படி எல்லாம் அவன் பேசும்போதே அவனுக்கு நல்லா தெரியுது நம்ம பையன் இன்னும் பாதி குக்கு கூட ஆகலன்னு. என்னன்னா இவங்க எல்லாருமே கடல்ல சமைக்கிற சமையல்காரனுங்க. அப்படி இருக்கும்போது இவங்க போற இடம் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதாவது அங்க சாப்பாடு கிடைச்சாலும் கிடைக்கலாம், கிடைக்காமையும் போகலாம். அதனால எப்பவுமே சாப்பாடை வேஸ்ட் பண்ணவே கூடாது. அதனால நீ கொஞ்சம் சாப்பிடுறியான்னு சொல்லி முக்காவாசி தின்ன மீனை காட்டுவானுங்க. அதெல்லாம் எனக்கு வேண்டாம்பா. அந்த டைம் பார்த்தா கப்பல்ல இருக்க எல்லாருமே பதறி அடிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு ஒண்ணும் புரியல என்ன பஞ்சாயத்துன்னு. அப்போ ஒருத்தங்க கரெக்டா வந்து பைரட்னு கத்துவான். அது யாருன்னு பார்த்தா அந்த ரெட் ஃபுட் செஃப் தான் வந்திருப்பான். அவன் ஒரு சமையல் பைரட்டாமா. அவன் தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சவன எல்லாருமே பதறி அடிச்சு ஓடுவாங்க. ஆக்சுவலா பையன் கிராண்ட் லைனுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கான். சரி ரைட்
ரைட்டு இந்த பக்கம் இவங்க ஆளுங்க, அந்த பக்கம் அவங்க ஆளுங்க. அவனுக்கு லுக்கு சிரிப்புன்னு எதுவுமே சரியில்லை, பயங்கரமா இருக்கு. அப்ப சஞ்சய் கப்பலோட கேப்டன் ரொம்ப பயந்து போய் ஜெஃப் கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு தான் கேட்பான். எதுவும் வேண்டாம் நாங்களே எடுத்துக்கிறோம்னு சொல்லி அடிங்கடா கொல்ல உடங்கடா பல்லன்னு கத்துவான். அம்புட்டு பைரட்டும் உள்ள போய் பூந்து விளையாடுவானுங்க. பைரட் எப்படி கொள்ளை அடிப்பானுங்கன்னு தனியா சொல்லவா வேணும்? ₹1 கூட விடாம வலிச்சு புடிங்கிட்டு போவானுங்க. இது எல்லாத்தையுமே மறைஞ்சிருந்து பார்த்தா சஞ்சய் ஆகா என்னையும் கொன்றுவாங்க போலேன்னு பயத்துல நடுங்கிட்டு இருப்பான். சரி அப்படியே பயந்து உட்கார்ந்து இருப்பான்னு பார்த்தா கத்தியோட போய் சண்டை நின்னுட்டு இருப்பான். அப்ப அந்த பைரட்ஸ் எல்லாம் கிண்டலா, தம்பி நீ எல்லாம் இங்க நிக்கவே கூடாது, ஒழுங்கா போயிரு, இல்லன்னா எனக்கு ஆயிருக்கு பாத்தியா, அந்த மாதிரி உனக்கும் சீரியஸா இன்ஜூரி ஆயிருமா. அவ்வளவு நேரமா பயந்துட்டு இருந்த பையலுக்கு எங்க இருந்துதான் இவ்வளவு தைரியம் வந்துச்சோ தெரியல. என்னெல்லாம் எவனாலையும் கொல்ல முடியாதான்னு பயங்கரமா வண்டியா டயலாக் பேசுவான். அங்க இருக்க செஃப் எல்லாருமே அலண்டு போயிருவானுங்க. அடே கொய்யால உனக்கு என்ன மண்டையில இருந்த மூளை ஒழுகிருச்சாடா, அவனுகிட்ட போய் சண்டை போறேன்னு சொல்ற, பேசாம பின்னாடி வாடான்னு சொன்னா கேட்க மாட்டான். சுத்தி பார்த்தா பைரட்ஸுங்க மட்டும்தான் இருக்கானுங்க. நம்மால ஒண்டியாலா சண்டை நிக்கிறான். அவனே கேஷலா உனக்கு ஏதாச்சும் சாகர ஆசை இருந்துச்சுன்னா சொல்லு, சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு போயிடுறோம், மத்தபடி எங்களுக்கு எந்த பஞ்சாயத்து இல்லாமானுங்க. அவன் என்னடானா நான் சாக மாட்டேன் உங்க எல்லாத்தையும் தான் நான் கொல்ல போறேன் அப்படி இப்படின்னு வெறித்தனமா கத்துவானா. அந்த டைம் ஏதோ பின்னாடி சவுண்ட் கேக்குதுன்னு திரும்பி பார்ப்பான். அந்த ஜெஃப் வந்த வேகத்துல ஒரே மிதி சஞ்சி எல்லாம் அப்படியே தெரிச்சு அடிச்சு போய் விழுவான். சுத்தி இருந்த பைரட்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு என்ன கேப்டன் உங்களுக்கு எங்க அளவுக்கு கூட கருணையே இல்ல, இந்த அடி அடிச்சிட்டீங்களேன்னு சொல்லி கேட்பானுங்க. அவன் அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற மாதிரியே இல்ல. அந்த டைம் நம்ம சஞ்சி அப்படியே நகர்ந்து வந்து அந்த ஷெஃபோட காலை கடிச்சுக்கிட்டே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் கண்டிப்பா எல்லா ப்ளூவும் சேர்ந்து இருக்க லெஜெண்டரி சீக்கு போவேன், அது வரைக்கும் நான் சாக மாட்டேன்டான்னு வெறித்தனமா சொல்லுவானா. அப்போ ஜெஃப் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிருவான். உடனே மொத்த பைரட்ஸ் எல்லாம் எது ஆல் ப்ளூ சியான்னு சொல்லி கேட்டு விழுந்து சிரிப்பானுங்க. என்ன ஒரு காமெடியான கோல்னு. அவனுங்க எல்லாருமே பைரட்ஸ், அவனுக்கு தெரியாதா? அதனால கேப்டன் நீங்களே சொல்லுங்க, கிராண்ட் லைனுக்கே போனாலும் அப்படி ஒண்ணு இல்லவே இல்லன்னு பொடிப்பையில ஒண்ணு தெரியலன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவானுங்க. அப்போ அந்த ஜெஃப் மறுபடியும் ஒரு மிதிய மிதிப்பான், தெருத்து அடிச்சு வந்து விழுவான். விழுந்ததுக்கு அப்புறமாச்சு வாய மூடிட்டு இருக்கலாம்ல, அதுவும் இல்ல. உங்களை மாதிரி கேடுகிட்ட பைரட்ஸோட கையில எல்லாம் நான் கண்டிப்பா சாக மாட்டேன், அந்த இடத்துக்கு நான் போயே தீருவேங்கிற மாதிரி சொல்லிட்டே இருப்பானா. ஜெஃப் அப்படியே அசந்து போய் பார்ப்பான், இந்த பொடிப்பயலுக்குள்ள இப்படி ஒரு தைரியமான்னு. அப்ப அவனோட பைரட்ஸ் எல்லாம் வாங்க கேப்டன் இங்க இருந்து போயிடலாம், பெரிய சூறாவளி ஒண்ணு வரப்போதும் பானுங்க. சரி ரைட் அங்க ஆட்டைய போட்டானுங்களே ட்ரெஷர், அது எல்லாத்தையுமே தூக்கிக்கிட்டு அவனோட கப்பலுக்கு போவானுங்க. அந்த டைம் நான் டப்புன்னு ஒரு பெரிய அலை வந்து அடிச்ச உடனே அடி வாங்கி படுத்து இருந்த நம்ம சஞ்சி வந்த தண்ணியில அப்படியே அடிச்சுக்கிட்டு கடல்ல போய் விழுவானா. அதை பார்த்த ஜெஃப் அடிச்சு புடிச்சு போய் அந்த பாய் மரத்தை ஒரே மிதி அப்படியே சரிஞ்சு தண்ணிக்குள்ள விழும். அதை புடிச்சுக்கிட்டே சல்லுன்னு போவான். எல்லாம் பார்த்துட்டு முழிப்பாங்க, என்ன நம்ம கேப்டன் ஒரு சின்ன பயலுக்காண்டி இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்காருன்னு. அப்ப திரும்பி பார்த்தா படு பயங்கரமா ஒரு அலை ஒண்ணு சும்மா பிச்சுக்கிட்டு வரும். இதுல மட்டும் அவனுக்கு சிக்கனானுங்கன்னா சதர்தாங்காதான் அப்படியே மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பானுங்க. அதே நேரம் இங்க சஞ்சி அப்படியே கடலுக்குள்ள முகிட்டு இருப்பான். அப்ப ஜெஃப் வேகமா காப்பாத்த வருவான். அந்த டைம் மேல ஏதோ கடமுடன்னு சவுண்டு. என்னடான்னு பார்த்தா மேல நின்னுட்டு இருந்துச்சே கப்பலுங்க, அது எல்லாமே ஒன்னோட ஒன்னா மோதி நொறுங்கி அப்படியே சல்லியா உள்ள விழும். ஈவன் அவனோட கப்பலுமே சேர்ந்து தான் நொறுங்கிருச்சு. இந்நேரத்துக்கு அவன் க்ரூ மெம்பர்ஸோட போயிருந்தான்னா அவன் கப்பல்ல சேஃப்டியா எஸ்கேப் ஆயிருப்பான். ஆனா சஞ்சியை காப்பாத்த வந்து கோட்டை விட்டுட்டான். சஞ்சி தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்கும்போது அப்படியே கண்ணை திறந்து பார்ப்பான். பார்த்தா ஒரு கப்பல் கண்டமேனிக்கு நொறுங்கி கிடக்கும். அப்ப அந்த ஜெஃபோட காலு ஒரு கப்பல்ல மாட்டிக்கிச்சு. அப்ப இழுத்து பார்ப்பான், காலு வரவே இல்ல. இப்படியே விட்டு அந்த பொடிப்பை அங்க செத்துருவானே. அதனால என்ன பண்ணிட்டான், சைல இருக்க நங்கூரத்தை தூக்கி அவன் கால புடிச்சு ஒரு சுத்திடுவானா. மேல அத்தாதண்டி கப்பல் ரெண்டு எண்ணம் சட்டுன்னு மோதும் போது அந்த கயிறு டப்புன்னு இழுத்து அவன் காலே முறிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அடிச்சு புடிச்சு தண்ணிக்குள்ள முங்கிட்டு இருக்க சஞ்சிய போய் காப்பாத்துறதோட பையன் கண்ணை திறந்து பார்ப்பான். ஏதோ கல்லு மாதிரி ஒரு தீவில படுத்து கிடப்பான். அவன் எந்திரிச்ச உடனே நீ ரொம்ப லக்கிடா தம்பியுமா, பைரட்டேன்னு சொல்லிட்டு எந்திரிப்பான். வயிறு பயங்கரமா வலிக்கும். அதுக்குமே ஜெஃப் சொல்லுவான், நீ என்ன சாதாரண ஆளுகிட்ட உதவாங்கின, என்கிட்ட வாங்கியிருக்க, அதனால மூவ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான்மா. சரி இவங்க ரெண்டு பேர்த்தோட ஷிப்பும் எங்கன்னு கேட்டா அதுதான் போயே போச்சே, கடல்ல வந்து அலைக்கு அத்தனையுமே அழிஞ்சு போச்சுமா. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இப்ப உயிரோட இருக்காங்களாமா. அதுவும் பாறை மாதிரி ஒரு தீவுல. இங்க பிளான்ட் இல்ல, அனிமல் இல்ல, சாப்பாடு இல்ல, எதுவுமே இல்ல. இதெல்லாம் அவன் சொல்ல சஞ்சய்க்கு சம காண்டாவும். சரி கடலை ஏதாச்சும் மீன் பிடிச்சு சாப்பிடலான்னு பார்த்தா இந்த பாறை எப்படி ரெடியா இருக்குன்னா கடலோட அலை பட்டு அதுக்கு ஏத்த மாதிரியே வளைஞ்சு நிக்குது. ஒரு டைம் கீழே இறங்கிட்டா போதும், அதுக்கப்புறம் மேல ஏறது அவ்வளவு கஷ்டம். அதுக்கப்புறம் தண்ணிலேயே கடந்து சாக வேண்டியதான். இதை சொன்ன உடனே சஞ்சய் கத்துவான், இது எல்லாமே உன்னோட ஃபால்ட்னு. இதனாலேயே அவனை கொல்ல வேற போறானாமா. இந்த மாதிரி டைம்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தா வேஸ்ட். இப்போதைக்கு இவங்களுக்கு வேற வழியே இல்ல. அதனால யாராச்சும் ஹெல்ப்புக்கு வருவாங்களான்னு பார்த்து மூடிட்டு வெயிட் பண்ணலாமா. அப்படி யாருமே ஹெல்ப் பண்ண வரலன்னா இங்கே இதே பாறையில உட்காந்து கருவாடா காஞ்சி நொந்து வெந்து சாக வேண்டியதான். அதுவும் எலும்பு கூடா மாதிரி. இதை சொன்ன உடனே சஞ்சய் எது எலும்பு கூடான்னு கேட்டு செம்மையா ஷாக் ஆவான். ஆனா ஒரே ஒரு சின்ன லக்கு இருக்காமா. என்னன்னா இவங்க கிட்ட சாப்பாடு கொஞ்சம் இருக்கு, அதுல சஞ்சயோட ஷேரா கொடுத்திருப்பான். இதை சாப்பிட்டு 5 நாள் வரைக்கும் உயிரோட இருந்துக்கலாம். என்ன ஒரு நல்ல விஷயம்னா இவங்க ரெண்டு பேருமே குக்கு, அதனால ஈஸியா நம்ம பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆளோட ஷேர பாப்பான். பார்த்தா பெரிய சைஸ் மூட்டை. அதை பார்த்துட்டு வாய பொளந்துருவான். அடங்கொய்யால ஏயா எனக்கு மட்டும் தம்குண்டு, உனக்கு மட்டும் என்ன விட பல மடங்கு அதிகமா வந்தேன்னா வாயிலேயே மீப்பேன்னு சொல்லி கத்துவானா. அவன் கேஷுவலா தான் பேசுவான், எதுக்குடா கத்துற, நான் அடல்ட், என் வயிறு உன்னை விட பெருசு, அதனால நான் சாப்பிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் அது மட்டும் இல்லாம சாப்பாடு அவனுக்கு ஷேர் பண்ணதுக்கே தேங்க்யூ சொல்ல
சொல்லுமாமா. அதுக்கு மேல வேற எதையும் எதிர்பார்க்காத, பார்த்தேன்னா பொலந்துருவேங்கிற மாதிரி டெரரா சொல்லுவானா. அவனுக்கு கொலை காண்டாவும், கிழட்டு பயலே உன் அட்டூழியம் தாங்க முடியலன்னு. அப்படியே கட் பண்ணா நீ சாயந்தரம் ஆகுது. சுத்தி சுத்தி நாலா பக்கமும் ஷிப் ஏதாச்சும் வருதான்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இன் கேஸ் ஏதாச்சும் ஒண்ணு வந்துச்சுன்னா ரெண்டு பேருமே எஸ்கேப் ஆயிடலாம்ல. அது வரைக்குமே தேவையில்லாம பேச வேண்டாம், எனர்ஜி தான் வேஸ்ட்ங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா இந்த சஞ்சி பையன் தான் அவன் மேல கொலவெறியில இருக்கானே. அதனால ஷிப்பே வந்தாலும் சரி அவன் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஒரு முடிவுல இருப்பான். இப்ப என்னன்னா நம்ம பையன் கிட்ட 5 நாளைக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடு இருக்கு. இந்த 5 நாளுக்குள்ள கண்டிப்பா ஒரு 2 கப்பலாச்சு இவங்களை கிராஸ் பண்ணி போக வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி போலன்னா சங்குதான். அதனால நம்மால என்ன பண்ணிட்டான், இந்த 5 நாள் சாப்பாட 20 நாளைக்கு டிவைட் பண்ணி சாப்பிட்டா அதுக்குள்ள கண்டிப்பா ஏதாச்சும் கப்பல் வரக்கும் வாய்ப்பு இருக்கு. இவனும் சாகாம தப்பிச்சுக்கலாம். சோ அப்படி பிளான் பண்ணி நம்மால வேலையை ஸ்டார்ட் பண்ணுவான். ஒரு நாள் முடிஞ்சு போச்சு, எந்த ஒரு கப்பலும் வரல. சரி இன்னும் 2-3 நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம், கண்டிப்பா வரும்னு ஒரு நம்பிக்கை. ஏன்னா நம்ம பையலுக்கு இந்த இடத்துல சாகறதுக்கு இஷ்டம் இல்ல. சோ அப்படியே பல நாட்கள் போய்கிட்டே இருக்கு. சொல்ல போனா 20 நாள தாண்டி போயிட்டு இருக்கு. ஏன் வச்சிருந்த பிரெட் கூட பூசணம் பிடிச்சு போயிருச்சு. வேற வழி இல்லையே, அதையும் தின்னுதானே ஆகணும். அதை தின்னுகிட்டே கப்பல் ஏதாச்சும் வருமானு பாத்துக்கிட்டே இருப்பான். அந்த செகண்ட் தான் நம்ம பையலுக்கு சாப்பாடோட அருமைனா என்னன்னே தெரியும். அட இவன் கூட இருந்த செஃப் எல்லாம் கஸ்டமர்ஸ் விட்டுட்டு போன சாப்பாடை வேஸ்ட் பண்ணாம எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பானுல்ல. சோ அன்னைக்கு அவனுக்கு அந்த சாப்பாடோட அருமை புரியல. கஸ்டமர் மிச்சம் வச்சுட்டு போன எச்சியெல்லாம் ஏன்டா சாப்பிடுறீங்கன்னு பச்சை பச்சையா திட்டி இருப்பான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு, சாப்பிடுறியான்னு சொல்லி கேட்டா கூட நான் எனக்குன்னு செஞ்சது மட்டும்தான் சாப்பிடுவேன், இப்படிப்பட்ட சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு அத்தனையுமே எடுத்து குப்பை தொட்டியில தட்டி இருப்பான். ஆனா இப்போ அந்த பழைய சாப்பாடு கூட இல்லாம பைய கெட்டு போன பிரெட்டை தின்னுட்டு இருக்கான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்து தாரையா அழுது கண்ணீரை தொடச்சிட்டு இருப்பானா. அந்த டைமுங்கும் போது அவன் கையில வச்சிருந்த பிரெட் கை தவறி கடல்ல விழுந்துரும். போச்சா, அதுதான் அவகிட்ட இருந்த கடைசி பீஸ். இப்ப அதை கூட ஒழுங்கா சாப்பிட முடியாம ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பல நாட்கள் போகுது போய்கிட்டே இருக்கு. ஏதோ ஃபர்ஸ்ட் ஒரு 20-25 நாளைக்கு சாப்பாடு வச்சு சமாளிச்சுட்டு இருந்தான். சாப்பாடு தான் தீந்து போச்சு, என்ன பண்றது, பசியோட அப்படியே நொந்து வெந்து போய் உட்கார்ந்துட்டு இருப்பான். 20 நாள் டிவைட் பண்ணி தின்ன இவனுக்கே இந்த நிலைமைன்னா அங்க அந்த பைரட் என்ன இருப்பான், கண்டிப்பா செத்துருப்பான். சரி என்னாச்சுன்னு பாப்போம்னு சொல்லிட்டு எனர்ஜியே இல்லாட்டியும் கூட அப்படியே தவுண்டு அவன் இருக்க சைடுக்கு போவான். கப்பல் வரத செக் பண்ண ஆப்போசிட் சைடுல உட்கார்ந்து இருந்தானுங்க. இப்ப ஏறி வந்து பார்த்தவன அவனுக்கு செம ஷாக்கு. என்னன்னா இன்னும் அவகிட்ட சாப்பாடு மூட்டை அப்படியே இருக்கு. என்னானாலும் சரி எப்படியாச்சும் அதை ஆட்டைய போட்டலாம், நம்ம வாழணும்னா இதை செஞ்சுதான் ஆகணும்னு கத்தியோட அப்படியே மறைஞ்சு போவான். ஆனா அந்த பைரட் கேஷுவலா திரும்பி கூட பார்க்காம என்ன பொடி பையா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பான். ஏதாச்சும் ஷிப்ப பாத்தியான்னு கேட்டா அதெல்லாம் இல்ல, நான் உன்னை போட்டு தள்ளி ஒரு சாப்பாடு ஆட்டைய போட வந்தேன். இன்கேஸ் நீ என்னைய கொல்லணும்னா கூட தாராளமா கொன்னுக்க, நான் எப்படியும் சாப்பிடாம செத்து போறேன், அதுக்கு நான் உன் கையால அடிபட்டு சாகிறது எவ்வளவு பெஸ்ட்னு சொல்லிட்டு அவன் வச்சிருந்தானே பெரிய மூட்டை அதை கத்திய வச்சு குத்தி ஒரு கிளி இழிப்பான். அவ்வளவுதான், அதுக்குள்ள இருக்க விஷயத்த பார்த்துட்டு அங்கேயே ஷாக் ஆயிருவான். என்னன்னா உள்ள சாப்பாடு இல்ல, ஃபுல்லா தங்கம் வயிறும் வைடூரியம். உடனே அந்த ஜிஃப் உன்னை நான் கப்பலை பாக்குற வரைக்கும் இங்க வராதேன்னு சொன்னல, ஏன்டா வந்தேன்னு கேட்பான். அவன் இது எல்லாமே புதையலான்னு கேட்பான். புதையல வச்சுக்கிட்டு என்ன பண்றது, எவ்வளவுதான் காசு இருந்தாலும் சாப்பிட முடியலையே. இதை சொன்ன உடனே அவன் அப்படியே பார்த்து ஷாக் ஆகி இந்த பேக் ஃபுல்லா பொக்கிஷம் ஆனாலும் நம்மளால சாப்பிட முடியாதுன்னு ஷாக்கா கேட்பான். அங்க பார்த்தா ஜிஃப் ரொம்ப பாவம், அவனுமே ஒன்னும் சாப்பிடாம அப்படியே மெலிஞ்சு போயிருக்கான். இவங்கிட்ட இருந்த கொஞ்சம் சாப்பாடையும் அவனுக்கு கொடுத்துட்டு இவங்கிட்ட சாப்பாடு இருந்த மாதிரியே ஏமாத்தி இருக்கான். அது தெரியாத நம்ம செஞ்சு என்னடா பண்ணிட்டு இருக்க, உன்னோட சாப்பாடு எங்க, அப்ப நீ இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே சாப்பிடலையான்னு போட்டு உழுப்புன்னு உழுப்புவானா. அப்பதான் அவன் அப்படியே ஃப்ரண்ட் சைடுல இருந்து காட்டுறாங்க. அவ்வளவு பயங்கரமான பாடியில இருந்த ஒரு கடல் பைரட்டு மெலிஞ்சு இத்து போய் நாரி போய் காஞ்சு போய் இருக்கான். அதை விட கொடுமை என்னன்னா அவனுக்கு ஒத்த கால் இல்ல. ஆமா எங்க போச்சு உன் காலுன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சு பார்ப்பான். அப்பதான் சஞ்சய்க்கே ஞாபகம் வரும், இவனை காப்பாத்த வரேன்ட்டு அவன் கம்பி எல்லாம் போட்டு காலை தியாகம் பண்ணால, அது எல்லாத்தையுமே நம்ம சஞ்சய் முதல்ல கனவுன்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா இப்பதான் தெரியுது நிஜமாவே வந்து காப்பாத்திருக்கான்னு. அப்படின்னா இவனை காப்பாத்துறதுக்காக அவன் காலையும் இழந்து இப்ப உயிரையுமே விடுற நிலைமைக்கு போயிட்டான். அப்ப நிஜமாவே உங்ககிட்ட இருந்த சாப்பாடு எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்துட்டியான்னு கேட்டா ஆமாம்பான. ஒத்த கால் இல்லாம உன்னால மறுபடியும் பைரட் ஆக முடியாது, உண்மையானு கேட்டா அதுக்கும் ஆமாம்பா. சஞ்சியால தாங்க முடியல. சோ தேம்பி அழுவான், எதுக்குடா எனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒண்ணு நம்ம செஞ்சு இவங்கிட்ட நல்ல விதமாவும் நடந்துக்கல, ஏன் அவ்வளவு அக்கறை எதுக்காகன்னு சொல்லி திருப்பி கேட்டுக்கிட்டே இருந்தவனதான் சொல்லுவான். சஞ்சி எதுக்கு ஆசைப்பட்டவனோ அதே மாதிரிதான் இவனும் ஆசைப்பட்டானாமா. 2 பேர்த்துக்கும் ஒரே கனவு, என்னன்னா அந்த ஆல் ப்ளூ லெஜெண்டரி சீக்கு போகணும்னு. ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லன்னு எல்லாம் சொல்றான் இல்லையா, அது உண்மையானு கேட்பான். அதெல்லாம் இல்ல, கிராண்ட் லைன்ல அது இருக்குது, நான் அடிச்சு சொல்றேன்பா. ஆனா இப்ப இருக்க நிலைமைக்கு இனிமேட்டு ஜெஃபால் எல்லாம் அந்த கிராண்ட் லைனுக்கு போக முடியாது, அதான் கால் போச்சே. ஆனா இதுக்கப்புறம் நீ போய் அதை கண்டுபிடி, உன்னால முடியும்னு சொல்லிட்டு அங்கேயே பொத்துன்னு விழுந்துருவான். ஆமா எவ்வளவு நாள் தான் அவனும் சாப்பிடாமே இருப்பான், மாச கணக்குல போயிட்டு இருக்குது. சஞ்சய் கதறுவான், யோ சித்ராதையா சித்ராத உயிரோட இருன்னு. அந்த நிலைமையில தான் அவன் ஒரு முடிவு எடுப்பான். என்னன்னா இதே மாதிரி எத்தனை பேரு இந்த கடலோட சாபத்தினால சாப்பிட முடியாம கடல்லையே செத்து போயிருப்பாங்க. சோ இப்ப இவனுக்கு வந்து இந்த நிலைமைய வேற யாருக்குமே வரக்கூடாது, அதுக்காக நம்ம நடுக்கடல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்பா. ஆனா அது உயிரோட இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும், இன்கேஸ் இருந்தா அதை தான் அவன் வாழ்க்கையோட கடைசி ஆசையா பண்ண போறானாமா. உடனே சஞ்சய்க்கு ஹாப்பி, அப்படின்னா நானும் கூடவே இருந்து ஹெல்ப் பண்றேன், ஆனா தயவு செஞ்சு சாகாதேன்பா. சாகாதேன்னா சாகாம இருக்க முடியுமா? அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம பையல பார்த்தா நெம்ப வீக்கா இருக்காமா, நல்லா வச்சுக்கிட்டு என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுமா. அதெல்லாம் இல்ல, நான் நெம்ப ஸ்டாங்கு, ஆனா சாகாதையான்னு சொல்லி தேம்பி அழுவான். அந்த டைம்னு பார்த்து பேன் ஒரு சவுண்ட், என்னடான்னு பார்த்தா தூரத்தில்
வேகத்தில் ஒரு கப்பல். அவ்வளவுதான், பயலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. காப்பாத்துங்க காப்பாத்துங்க, இங்க ஒரு வயசானவர் சாக கிடக்குறாரு அப்படி இப்படின்னு சொல்லி தொண்டைகிளிய கத்தி அதுக்கப்புறம் அந்த கப்பல் மூலியமா தான் இவங்க உயிரோட தப்பிச்சதே. சோ இது எல்லாத்தையுமே அந்த ஜெஃப் நம்ம சஞ்சிக்காகவே பண்ணியிருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது அவர் எப்படி சாக விட முடியும்? அதுலயே அவரோட ஆசையான ரெஸ்டாரண்ட் எப்படி விட முடியும்? சோ அவரோட கனவுக்காக என் உயிரை கூட விட தயங்க மாட்டேன் அப்படி இப்படின்னு தொண்டைகிளிய அத்தனை உடனே அத்தனை பேருமே அப்படியே மிரண்டு போய் பார்ப்பாங்க. அதுலயும் ஜின் எல்லாம் ஏண்டா சஞ்சி எந்திரிச்ச, மறுபடியும் அவன் அடிப்பானேமா. ஆனா சஞ்சி, இந்த இடத்தை எப்படியாச்சும் ரெஸ்டாரண்டா பாத்துக்குங்க, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் பானா. சுத்தி இருந்த எல்லாத்துக்குமே பதட்டமாயிரும். அப்படின்னா இவங்க எல்லாத்தையும் காப்பாத்த அவன் சாக போறானோன்னு ஒரு டவுட். லூஃபி எல்லாம் இங்க கொலை வெறியில இருப்பான். அந்த பேர்ல் மண்டிய இதுக்கப்புறம் இங்க ரெஸ்டாரண்டே கிடையாதுப்பா, நாங்க எல்லாத்தையுமே எழுத்து மூடிட்டு இந்த கப்பலை பைரட் ஷிப்பா மாத்த போறோம். சோ ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் ஆக போகுதும்பா. அவ்வளவுதான், லூஃபி எல்லாம் செம்ம காண்டாயி அவன் காலை சட்டுன்னு மேல தூக்குவான். சும்மா பெரிய சைஸுக்கு போகும். அத்தனை பேருமே பார்த்துட்டு வாய பொளந்துருவானுங்க. டே என்னடா பண்ண போறேன்னு. சஞ்சி எல்லாம் இந்த பஞ்சாயத்துல மூக்க நுழைக்காதன்னு கத்துவான். ஆனா நம்மாலு கம் கம்னு சொல்லிட்டு காலை வச்சு கீழே ஒரே அடி. அவங்க நின்னுட்டு இருந்த இடமே சும்மா வெடிச்சு 2 துண்டா பொலக்கறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.